ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் பாசிப்பருப்பை வச்சு ஒரு கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்கேன். இப்போ நான் 1 டம்ளர் பாசிப்பருப்பை 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் உடனே இந்த பாசிப்பருப்பை குக்கரில் ஆட் பண்ணுற மாதிரியாக இருந்தால் நீங்கள் 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. நான் 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துருக்கிறதுனால 1.5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். அந்த 1.5 டம்ளரே இதுக்கு போதுமானது. நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதை நான் கையால் இந்த அளவுக்கு மசிச்சு விட்டுருக்கேன். இப்போது இதில் 2 டம்ளர் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அன்ஹெல்த்தியாக தோணுச்சு அப்படின்னா நீங்கள் 1 டம்ளர் அரிசி மாவும் 1 டம்ளர் கோதுமை மாவுமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நமக்கு கேஸ் ப்ராப்ளம் வராமல் தடுக்கும், அதுக்காகத்தான். இப்போது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஓமம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே நல்லது, அதனால் ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாயில் வச்சு பார்த்து கூட கரெக்ட் பண்ணிக்கலாம். கம்மியாக இருந்தால் டேஸ்ட்டு அவ்வளோவா நல்லா இருக்காது, அதை பர்ஃபெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போது இதில் காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி மாவை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவு நல்லா பிசைஞ்சு கொண்டு வந்துட்டேன். இந்த மாவு மேலே காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் நாம் இது மேலே தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு ஒரு 2 சப்பாத்தி அளவு பெரிய மாவாக எடுத்து நாம் நார்மலாக சப்பாத்தி பூரி தீத்துவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தீத்தி எடுத்துக்கலாம். இது ரொம்ப மெல்லிசாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு திக்காக இருந்தாலே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா தீத்தி எடுத்துக்கோங்க. இது நல்லா நமக்கு சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் தீத்தி எடுத்துட்டேன். இதை ஒரு கத்தி வச்சு இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா ரிப்பன் பக்கோடா மாதிரி இப்படி முறுக்கி விட்டீங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு அந்த ஷேப்பு நல்லா வந்துடும். இது நார்மலாக நீங்கள் முறுக்கச்சு வச்சு புளியறதை விட இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு டைம் கண்டிப்பாக சேவ் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்லா கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி முறுக்கி விட்டீங்க அப்படின்னா அழகாக அந்த ரிப்பன் பக்கோடா மாதிரியே நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேட்சுக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். அந்த எண்ணெய் நல்லா நமக்கு காஞ்சி வரணும். எண்ணெய் காயாமல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கிறிஸ்பியாக நமக்கு நல்லாவே வராது. அதனால் அதை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இது பொரிக்க கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன துண்டு முறுக்கை போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கூட அதுக்கப்புறமா மற்றதை நீங்கள் ஆட் பண்ணி பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் நல்லா நமக்கு காஞ்சி வந்துடுச்சு. ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க மாவை இதுக்குள்ளே போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நமக்கு ஒரு சூப்பரான கிறிஸ்பியான டேஸ்டான அதே சமயத்தில் நமக்கு ஹெல்த்தியான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடும். இதே மாதிரி நான் எல்லா மாவையும் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.